ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 20/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது எம்சிசி வெப்சைட்டில் ஹாப்பியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற காலேஜஸ் என்னென்ன, கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த இந்தியா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் இந்த 2025-26 கல்வியாண்டில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காகத்தான் நேற்றுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஸ் பர் த ஷெட்யூல், கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே கூடிய விரைவில்னா ஆஸ் பர் த ஷெட்யூல் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடன் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டு 20/7/2025. ஆனால் எம்சிசினுடைய இந்த நோட்டிஃபிகேஷனில் 19/7/25 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் பார்ட்டிசிபேட்டிங் யூஜி கவுன்சிலிங் 2025. This is for the information to all institute medical colleges participating in UG counseling 2025 that NMC has provided tentative seat matrix. NMC வந்து NMC-ட்டிருந்து வாங்கின அந்த டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் ரவுண்டில் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் கலந்துக்குதோ அந்த கல்லூரிகளை இமெயிலிருந்து NMC-ட்டிருந்து வாங்கி இப்போது எம்சிசி வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ஆர் அட்வைஸ்டு டு fill the seats strictly as per the NMC provided by NMC. ஸோ இப்போது இந்த கல்லூரிகள் மட்டும்தான் ரவுண்டு 1க்கு வருது. அதனால் இந்த கல்லூரிகள் மட்டும்தான் ரவுண்டு 1க்கு இருக்க போகுது அப்படிங்கிறத கல்லூரிகள் உறுதிப்படுத்திக்க சொல்லி எம்சிசி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். இப்போ அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் அப்படியே லைனாக வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் இருக்குது, இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணுமோ, கர்நாடகாவில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் ஒவ்வொரு கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத வெப்சைட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டை பார்த்துட்டு அந்த கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதா, உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத இதுலேயும் உங்களுக்கு அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டீம்டு அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸ் மதுரை கொடுத்துருக்காங்க, 50 சீட் இருக்குது. அதே போல் ஏசிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் 250 சீட்ஸு. அன்னை மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு இது வந்து ப்ரைவேட்டு, 100 சீட்ஸ் இருக்குது. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் 150 சீட்ஸ், இது வந்து ட்ரஸ்ட்டு. அருணை மெடிக்கல் காலேஜ் அதுவும் 150 சீட்ஸு. பாரத் டீம்டு யூனிவர்சிட்டி 150. இப்போ ட்ரஸ்ட்டுன்னு போட்டிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ். செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜில் 100 சீட்ஸு. ஸோ 1 by 1 சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு டோட்டலாக தமிழ்நாட்டில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குதோ அது அனைத்து கல்லூரிகளும், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, ட்ரஸ்ட் காலேஜ் இது எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், அதே போல் எய்ம்ஸு, ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 கல்லூரிகள், அதாவது 27 பேஜ் இருக்குது. இந்த 27 பேஜில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத 775 கல்லூரிகள் ரவுண்டு 1க்கு 2025-26 கல்வியாண்டுக்கு டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்டு 1 அப்படிங்கிறத
அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கல்லூரிகள் மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்ட் 1 கலந்துக்க முடியும். இதை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ண முடியும். இது எதுக்கு நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி நான் போய் இந்த காலேஜை பார்த்தேன், இந்த கல்லூரியில் நான் என்கொயரி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த கல்லூரிக்கான கட் ஆஃப் மார்க் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுக்க முடியும். ஸோ அந்த கல்லூரி நீங்கள் விரும்புகிற கல்லூரி இந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கல்லூரியில் மொத்த எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு, அதே போல் பிடிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு, இது எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்ததுன்னா இன்றைக்கி தேதி 20/7/2025. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டில் நிறைய அப்டேட் வரும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான வெரிஃபிகேஷன் சென்டர் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மற்ற கல்லூரிகளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் மற்ற கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத வெப்சைட்டில் பார்த்துட்டு அந்த ஃபீஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். எம்சிசி வெப்சைட்டில் எப்போவெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ, என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வருதோ அது உடனுக்குடனாக நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணிடுவோம். இது ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி, எய்ம்ஸு, ஜிப்மர், அரசு கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லா கல்லூரிகளும் ரவுண்ட் 1 775 கல்லூரிகள் கலந்து கொள்கின்றன. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதே போல் அடுத்தடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, என்ஜாய் த சண்டே. சாய்ஸ் ஃபில்லிங் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம்.